புதுவையில் தீபாவளி பண்டிகைக்கு ரூபாய் 570 மதிப்புள்ள இலவச மளிகை தொகுப்பு. முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுவையில் போலி போலீஸ் அதிகாரியாக உருவெடுத்து மூதாட்டியை ஏமாற்றி 3 பவுன் தாலிச்சையின் பறிப்பு. மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் உள்ளூர் சேவை வரியினை நீக்க வேண்டும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தினர் முதல்வரிடம் மனு. புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகைக்கு ரூபாய் 570 மதிப்புள்ள இலவச மளிகை தொகுப்பு விரைவில் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரிக்கு உட்பட்ட ரெட்டப்பாக்கம் தொகுதியில் ரூபாய் 16 கோடியில் பல்வேறு பணிகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் ரூபாய் 570 மதிப்புள்ள தீபாவளி மளிகை பொருட்கள் விரைவில் வழங்கப்படும் என்றார். மேலும் நிறுத்தப்பட்டுள்ள இலவச அரிசி இன்னும் 1 வார காலத்தில் வழங்கப்படும் என்றார். மேலும் இந்த ஆட்சியில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைத்து தொகுதிகளுக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது என்றார். ஆளுநருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு நிலவுகிறதா என்ற கேள்விக்கு, புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்பதே எனது எண்ணம் எனவும், மாநில அந்தஸ்து வேண்டும் என்பதுதான் எனது நிலைப்பாடு என்றார். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் செயின் பறிப்பு சம்பவங்களை தடுக்க ரகசிய கண்காணிப்பில் ஈடுபட்டு வரும் சிபிசிஐடி போலீஸ் அதிகாரி என கூறி தனியே சென்ற மூதாட்டியை நம்ப வைத்து அவருக்கு உதவி செய்வது போல் நாடகமாடி 3 பவுன் தாலிச்சையினை ஏமாற்றி திருடி வைத்துக் கொண்டு அதற்கு பதில் ஜல்லி கற்களை காகிதத்தில் மடித்துக் கொடுத்து அனுப்பிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான பட்டானூர் கலைவாணர் நகர் பிரிவு பகுதியைச் சேர்ந்தவர் 61 வயதாகும் சாந்தி வீட்டு வேலை செய்து வருகிறார். தனது வேலைகளை முடித்துவிட்டு நேற்று முன்தினம் லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் பகுதியில் வசித்து வரும் தனது மகனை பார்க்க குறிஞ்சி நகர் பிரிவு 2வது குறுக்கு தெரு அருகே சென்றபோது அங்குள்ள மரத்தின் கீழே நின்றிருந்த மர்ம நபர்கள் 2 பேர் சாந்தியை அழைத்து அவர்களை சிபிசிஐடி போலீஸ் அதிகாரிகள் எனவும், இப்பகுதியில் செயின் பறிப்பு அதிகம் நடப்பதால் சாதாரண உடையில் ரகசியமாக கண்காணித்து வருவதாகவும், இங்கு செயினை போட்டுக்கொண்டு செல்ல வேண்டாம், செயினை கழட்டி பையில் வைத்துக் கொண்டு செல்லுமாறு போலீசார் தோரணையில் மிரட்டியுள்ளனர். மேலும் நகை அணிந்து தனியாக வந்ததால் 1000 ரூபாய் அபராதம் விதிப்பதாகவும் கூறியதால் அதிர்ச்சியடைந்த மூதாட்டி கழுத்தில் அணிந்திருந்த 3 சவரன் தாலி செயினை கழட்டியுள்ளார். உடனே அதனை வாங்கி போலீஸ் அதிகாரியாக நடித்த நபர் காகிதத்தில் மடித்து மூதாட்டியின் பையில் வைத்துள்ளனர். அதன் பிறகு மகன் வீட்டிற்கு சென்ற மூதாட்டி பையில் இருந்த காகித பொட்டலத்தை பிரித்து பார்த்த பொழுது அதில் தங்க செயினுக்கு பதிலாக ஜல்லி கற்கள் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து சாந்தி அளித்த புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மூதாட்டி சாந்தி கூறுகையில், வீட்டு வேலை செய்து சிறுக சிறுக சேர்த்த தாலி செயினை போலீஸ் என கூறி மிரட்டி பறித்து சென்றுள்ளனர். இதனால் கடந்த 2 நாட்களாக தூக்கமின்றி தவிப்பதாக தெரிவித்துள்ளார். உள்ளூர் சேவை வரியினை முற்றிலும் நீக்க வலியுறுத்தி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தினர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை முன்வைத்தனர். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து அளித்துள்ள மனுவில், தமிழ் திரைப்படங்கள் இன்று உலகளவில் வெளியாகி சிறப்பான வெற்றிகளை பெற்று வருகிறது. வருடத்திற்கு சுமார் 200 முதல் 300 திரைப்படங்கள் வெளியாகி வருகிறது. ஆனால் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள திரையரங்குகளில் வருடத்திற்கு 100 முதல் 120 திரைப்படங்கள் மட்டுமே வெளியிடும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அவைகளில் பெரும்பாலும் பெரிய முதலீட்டில் தயாரித்து வெளியிடப்படும் திரைப்படங்கள் ஆகும். சிறிய முதலீட்டில் தயாரித்து வெளியிடும் திரைப்படங்கள் வசூல் ரீதியாகவும் திரையரங்குகள் சரியான முறையில் கிடைக்காமலும் நசுக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள திரையரங்குகளில் தமிழ் திரைப்படங்கள் வெளியாக வேண்டும் என்று அனைத்து தயாரிப்பாளர்களும் விரும்புகின்றனர். மேலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ளூர் சேவை வரி 25% மற்றும் ஜிஎஸ்டி 18% என்று இருக்கிறது. இதனால் விளம்பர ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள் மற்றும் திரையரங்க உரிமையாளர்கள் ஆகியோர் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். தமிழ்நாட்டில் உள்ளூர் சேவை வரி இருந்த போதும் கூட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம், தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம், தமிழ்நாடு திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்கம் ஆகியோர் எடுத்த கூட்டு முயற்சியின் காரணமாக தற்போது தமிழ்நாட்டில் உள்ளூர் சேவை வரி கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது. இது தமிழ்நாட்டில் வெளியாகும் அனைத்து திரைப்படங்களுக்கும் புத்துணர்ச்சியை அளித்துள்ளது. ஆகவே புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் உள்ளூர் சேவை வரியினை முற்றிலும் நீக்கி தமிழ் திரையுலகிற்கு உத்வேகம் அளிக்க வேண்டும். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் வெளியாகும் அனைத்து தமிழ் திரைப்படங்களுக்கும் சமமாக திரையரங்கு கிடைக்க வழிவகை செய்து தர வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது.
அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்து, பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் ஆகியோர் பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் அவரது பிறந்தநாள் விழா அவரது இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்து, பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகனுக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அப்போது அதிமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். பாலியல் குற்றச்சாட்டு எதிரொலியாக புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தரை முற்றுகையிட்ட மாணவர்களை போலீசார் அடித்து தரதரவென்று இழுத்துச் செல்லும் காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளையில் பேராசிரியர் மீது மாணவி ஒருவர் அளித்த பாலியல் புகார் மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் தொடர்ச்சியாக மாணவிகள் கூறும் பாலியல் குற்றச்சாட்டுகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறியும், மேலும் பல்வேறு பாலியல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபடும் பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் துணைவேந்தர் அலுவலகம் முன்பு மாணவர்கள் நேற்று மதியம் சிறைப்பிடித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நள்ளிரவு வரை போராட்டம் நீடித்திருந்த நிலையில் மாணவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைப்பு தராததால் மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டு தடியடி நடைபெற்றது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை போலீசார் தலைமுடியை பிடித்து தரதரவென்று இழுத்துச் செல்லும் காட்சி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இதனால் நள்ளிரவு அப்பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை தாக்கிய காவல்துறையினரை சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள புதுச்சேரி மாநிலத்தில் 51 மொழி பேசக்கூடிய 198 நாடுகளைச் சேர்ந்த மக்கள் வாழ்கின்றார்கள். பல்வேறு கொலை சம்பவங்களும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் மத்திய பல்கலைக்கழக மாணவியிடம் அத்துமீறி நடந்து கொண்ட பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். பாலியல் புகாரை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய துணைவேந்தர் நடவடிக்கை எடுக்காமல் போராட்டம் நடத்திய மாணவர்களை தாக்கியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மாணவர்கள் போராட்டத்திற்கு பதில் சொல்ல வேண்டியது அரசின் கடமை. இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், கல்வித்துறை அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் ஆகியோர் தலையிட்டு மாணவர்களை அழைத்து பேசி போராட்டத்திற்கு முடிவு காண வேண்டும் என வலியுறுத்திய சாய் சரவணகுமார், மாணவர்களை தாக்கிய போலீசார் மீதும் சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுத்து விசாரணை கமிஷன் அமைத்து மாணவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். சாய் சரவணன் குறித்து முதலமைச்சர் தெரிவித்த பதில் குறித்து கேள்வி எழுப்பதற்கு, எந்த பிரச்சனைக்குமே வாய் திறக்காத முதலமைச்சர் சாய் சரவணன் பிரச்சனைக்கு வாய் திறந்து இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்த அவர், ஒசூடு தொகுதியில் முதலமைச்சர் தலைமையில் 28 பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடைபெற்றுள்ளது. மக்களுக்கு விரோதமான திட்டங்கள் கொண்டு வரும்போது அதை எதிர்த்தால் அந்த திட்டங்களை கைவிட்ட முதலமைச்சர் தான் நமது முதலமைச்சர். அவர் என்னை பற்றி பேசுவது மிகவும் சந்தோஷமாக உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் ஆதி திராவிட நலத்துறையில் இயக்குநராக இருந்த இளங்கோவன் பணியில் இருந்து மாற்றப்பட்டு 1 மாதத்திற்கு மேலாக காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளார். இது எதனால் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நடைபயணத்தை போக்குவரத்து காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராமகிருஷ்ணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி சி ஸ்கொயர் கேன்சர் கேர் அண்ட் ரிசர்ச் சென்டர் புதுச்சேரி சார்பில் ஜேசிஐ பாண்டிச்சேரி மெட்ரோ மற்றும் இந்தியா டர்ன்ஸ் பிங்க் புதுச்சேரி கிளை ஆகியவற்றுடன் இணைந்த பிங்க் அக்டோபர் மாதத்தை முன்னிட்டு மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நடைபயணம் கடற்கரை சாலையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக போக்குவரத்து காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு கொடியசைத்து விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார். இந்த நடைபயணத்தில் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி உறுப்பினர்கள், ராக் செவிலியர் கல்லூரி, மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் தன்னார்வலர்கள் பங்கேற்றனர். பிங்க் ரிப்பனை கையில் ஏந்திய பங்கேற்பாளர்கள் மார்பக புற்றுநோயை தடுக்கலாம், விழிப்புணர்வே ஆயுள் என்ற கருத்தை மக்களிடம் பரப்பினர். நிகழ்ச்சியில் சி ஸ்கொயர் கேன்சர் கேர் அண்ட் ரிசர்ச் சென்டர் நிர்வாக இயக்குனர் டாக்டர் தாமோதர குமாரன், டாக்டர் இளவரசி, ஜெனரல் மேனேஜர்கள் சதீஷ் மற்றும் சபரீஸ்வர், ரெட் கிராஸ் சொசைட்டி சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி, நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனார், யூத் ரெட் கிராஸ் ஒருங்கிணைப்பாளர் அருண் நாகலிங்கம், ஜேசிஐ பாண்டிச்சேரி மெட்ரோ முன்னாள் தலைவர்கள் சுந்தர வடிவேலு, வெங்கடேசன், சந்திரகுமாரன், விநாயகம் மற்றும் ரெட் கிராஸ் சொசைட்டி ஆயுட்கால உறுப்பினர்கள் கந்தசாமி, கணபதி, சிவசங்கர், இருசப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். முன்னதாக புற்றுநோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் தாமோதர குமாரன் பேசுகையில், மார்பக புற்றுநோயின் ஆரம்ப அறிகுறிகளை அடையாளம் காணும் முக்கியத்துவம், தானே தன்னை சுய பரிசோதனை செய்வது,
மற்றும் அவ்வாறு துரிதமான கண்டறிதல் மூலம் நோயை கட்டுப்படுத்தும் வழிகள் குறித்து விளக்கினார். மேலும் விழிப்புணர்வு மற்றும் பரிசோதனை முகாம்களின் தேவைகளை வலியுறுத்தினார். புதுச்சேரி மணவெளி தொகுதி தவளக்குப்பம் நல்லவாடு சாலையில் அமைந்துள்ள பாலத்தின் கீழ் அடர்த்தியாக வளர்ந்துள்ள கருவேல முட்கள் மரங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என நாம் தமிழர் கட்சி சார்பில் நீர்ப்பாசனம் பொதுப்பணித்துறை அதிகாரியிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மணவெளி தொகுதி தவளக்குப்பம் நல்லவாடு சாலையில் அமைந்துள்ள பாலத்தின் கீழ் அடர்த்தியான கருவேல முட்கள் மரங்களை வளர்ந்துள்ளதால் சிறு குறு மீனவ பெருமக்களுக்கு தொழில் பாதிப்படைந்து வருகின்றது. மேலும் சமூக சீர்கேடுகள் குற்ற நடவடிக்கைகளில் பலர் ஈடுபடுகின்றனர். கருவேல முள் மரங்கள் வளர்ச்சியால் நீராதாரம் பாதிப்படையும். ஆதலால் உடனடியாக கருவேல முள் மரங்களை அகற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணனிடம் நாம் தமிழர் கட்சி மணவெளி தொகுதி சார்பாக கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. மணவெளி சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் இளங்கோவன், கோகுல், பவி, பாலன், தமிழரசி பாலன், முகுந்தன், தனசேகரன், விண்ணரசன், டேனியல் மற்றும் கட்சி உறவுகளான ரமேஷ், காமராஜ், மணிபாரதி, வீராசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பத்துக்கண்ணு பகுதியில் ஒசுடு ஏரியின் நீர் வெளியேற்றும் வாய்க்கால் மற்றும் துலுக்கன் மஞ்சள் கதவணையினை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் சாயதே சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி ஒசுடு தொகுதிக்குட்பட்ட பத்துக்கண் பகுதியில் ஒசுடு ஏரி அதிக நீர் வெளியேற்றும் வாய்க்கால் மற்றும் துலுக்கன் மஞ்சள் கதவணையில் சேதமடைந்த கதவணை அமைப்பை மாற்றியமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சாய் சரவணகுமார் 14,84,910 ரூபாய் செலவில் சேதமடைந்த கதவணை சீரமைக்கும் பணியினை பூமி பூஜையினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூய் பிரகாசம், இளநிலை பொறியாளர் சிரஞ்சீவி, ஒப்பந்தக்காரர் சுதீஷ் மற்றும் பாஜக பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் முதன்முறையாக அறிவியல், பண்பாடு மற்றும் நெறிமுறை செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றை ஒரே மேடையில் இணைக்கும் அர்புட்டான் கேம்ப்ஸ் 2025 நிகழ்ச்சி 11ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள், இளைஞர்கள் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் ராணுவ வீரர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் கூறும் பொழுது, அர்புட்டான் பவுண்டேஷன் சார்பில் இந்திரா காந்தி உட்புற மற்றும் வெளிப்புற விளையாட்டு அரங்கில் நடைபெறவிருக்கும் அர்புட்டான் கேம்ஸ் 2025 நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்த மாபெரும் விழாவில் 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் 100க்கும் மேற்பட்ட கல்வி மற்றும் சமூக நிறுவனங்கள் பங்களிப்பு செய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வில் அறிவியல், பண்பாடு மற்றும் நெறிமுறை செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றை ஒரே வேளையில் இணைக்கும் உலகின் முதல் கண்டக்டிவ் இன்டெலிஜென்ஸ் கார்னிவல் அரங்கேற உள்ளது. அர்புட்டான் கேம்ஸ் 2025 என்பது ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல. இது ஒரு சமூக இயக்கம். இதன் பிரதான நோக்கம் ஆய்வு கருப்பொருளுடன் தொடர்புடையது. இது இயற்கையாகவும் மனிதர்களையும் செயற்கை நுண்ணறிவையும் எவ்வாறு ஒரு கூட்டு நுண்ணறிவு அமைப்பில் சமநிலையில் இயக்குவது என்பதை வலியுறுத்தும் ஒரு புதிய தத்துவமாகும். புவிசார் அரசியல் சவால்களுக்கு தரவுகளை சேகரித்து தேர்வு காணும் ஒரு முன்னோடி முறையை உருவாக்கி வருகிறது. இதன் மூலம் புதுமை மற்றும் நெறிமுறை இரண்டும் இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை மனிதம் உணர்த்துகிறது. அர்புட்டான் பவுண்டேஷன் நிறுவனர் ராஜ்குமார் வீரமணி மற்றும் இணை நிறுவனர் வீரமணி இவர்களது தந்தையான முப்படை பிரிவின் முன்னாள் வீரர் வீரமணி அவர்களின் தேசபக்தி, ஒழுக்கம் மற்றும் மனிதநேயம் ஆகியவற்றிலிருந்து ஊக்கமடைந்து இவர்கள் இருவரும் இந்திய இளைஞர்களை நெறிமுறை செயற்கை நுண்ணறிவு, மனித ஒற்றுமை மற்றும் சுற்றுச்சூழல் பொறுப்பு ஆகியவற்றில் விழிப்புணர்வுடன் ஒன்றிணைக்க செயல்பட்டு வருகின்றனர். இந்த நிகழ்ச்சி புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் நலச்சங்கத்தின் முழு ஒத்துழைப்புடன் நடைபெற உள்ளது. மாணவிகள் பாலியல் குற்றச்சாட்டுகள் கூறிய பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியே போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டுள்ள புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக மாணவர்களை விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி தேசிய மக்கள் மன்றத்தினர் காலாப்பட்டு காவல் நிலையம் வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் மாணவிகளுக்கு பேராசிரியர்கள் சிலர் பாலியல் தொல்லை கொடுப்பதாக தொடர் குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் சம்பந்தப்பட்ட பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாலியல் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணை நடத்த பல்கலைக்கழகம் குழு அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவ மாணவிகள் நேற்று பிற்பகல் துணைவேந்தர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நள்ளிரவும் போராட்டம் தொடர்ந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி கைது செய்தனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட மாணவர்களை விடுவிக்க வலியுறுத்தி காலாப்பட்டு காவல் நிலையத்திற்கு வந்த தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் தலைமையிலான நிர்வாகிகள் காவல் கண்காணிப்பாளரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் காவல்துறையினர் மாணவர்களை விடுவிக்காததால் காலாப்பட்டு காவல் நிலையம் வாயிலில் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் தலைமையில்
மக்கள் மன்ற நிர்வாகிகள் காவல்துறை மற்றும் பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் காலாப்பட்டு காவல் நிலையம் அமைந்துள்ள பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ரீகன் ஜான்குமார், புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் கடந்த சில நாட்களாகவே பல்வேறு பாலியல் புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது. இந்நிலையில் அது குறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாணவர்கள் பல்கலைக்கழக வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் நள்ளிரவு தடியடி நடத்தி அவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மாணவர்களின் கோரிக்கை பாலியல் புகார்கள் குறித்து விசாரிக்க குழு அமைக்க வேண்டும் என்பதுதான். இவ்விவகாரத்தில் மாணவர்களின் வாழ்க்கை பாதிக்கக்கூடாது, அவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை என்று கூறினார். மேலும் புதுச்சேரி அரசும் காவல்துறையும் எங்கள் கோரிக்கைக்கு செவிசாய்த்து மாணவர்களை விடுவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், காவல்துறையினர் மாணவர்கள் மீது தவறான வழக்கு பதிவு செய்ய முயற்சி செய்து வருகிறார்கள் என குற்றம் சாட்டினார். தவறு செய்தவர்கள் சுதந்திரமாக திரிகிறார்கள், ஆனால் எந்த தவறும் செய்யாத மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனை தேசிய மக்கள் மன்றம் சார்பில் வன்மையாக கண்டிக்கின்றோம் எனவும் ரீகன் ஜான்குமார் தெரிவித்தார். மத்திய அரசின் ஓய்வூதியர்களுக்கு எதிரான பென்ஷன் திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டு மேடை புதுச்சேரி கிளை சார்பில் போராட்டம் நடைபெற்றது. மத்திய அரசின் ஓய்வூதியர்களுக்கு எதிரான பென்ஷன் திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும், 8வது ஊதிய குழுவிற்கு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும், 8வது ஊதிய குழுவிற்கு குறியீட்டை அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டு மேடை புதுச்சேரி கிளை சார்பில் சுதேசிமில் எதிரே இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சங்க தலைவர் நடராஜன் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் தபால் துறை, BSNL, ஜிப்மர், ரயில்வே வருமான வரித்துறை, புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிகள், மின்துறை ஆகியவற்றின் ஓய்வூதியர் சங்கங்களின் நிர்வாகிகள் கலியமூர்த்தி, சண்முகம், ராமகிருஷ்ணன், ஆதிமூலம், ராதாகிருஷ்ணன், கணேசன், ஆனந்த கணபதி, ராமச்சந்திரன், மணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக நிர்வாகிகள் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தில் இழுத்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் பிறந்த நாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் கோவிலில் அக்கட்சியினர் நேற்று காலை தங்கத்தில் இழுத்து வழிபட்டனர். தொடர்ந்து முல்லாவீதியில் உள்ள மசூதியிலும் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சிக்கு மாநில அவைத் தலைவர் அன்பானந்தம் தலைமை தாங்கினார். பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் மாநில இணைச் செயலாளர்கள் வீரம்மாள், திருநாவுக்கரசு, துணைத் தலைவர் ராஜாராமன், நகர கழக செயலாளர் அன்பழகன், மாநில துணைச் செயலாளர்கள் கணேசன், நாகமணி, கிருஷ்ணமூர்த்தி, காந்தி, குமுதன், உழவர்கரை நகர செயலாளர் சித்தானந்தம், மாநில MGR மன்ற செயலாளர் பார்த்தசாரதி, முன்னாள் மாநில செயலாளர் இளங்கோவன், அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி, மகளிரணி செயலாளர் விமலாஸ்ரீ, இளைஞர் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன், இலக்கிய அணி செயலாளர் ராமசாமி, அமைப்புசாரா ஓட்டுநர்கள் அணி செயலாளர் செல்வம், வர்த்தக அணி செயலாளர் முத்துராஜலு, தலைவர் குணா, சிறுபான்மை பிரிவு இணை செயலாளர்கள் மோகன்தாஸ், ரஃபீக், மகளிரணி தலைவி தரணி தேவி, பொருளாளர் செந்திலரசி, அமைப்புசாரா ஓட்டுநர் அணி துணை செயலாளர் ரியாஸ் முகமது, செயலாளர்கள் சிவகுமார், ஆறுமுகம், துரை, டாக்டர் கணேஷ், ராஜா, சம்பத், கமல்தாஸ், பொதுக்குழு உறுப்பினர்கள் கல்பனா, ரேணுகாதேவி, தொகுதி தலைவர்கள் காந்தி, சௌரிநாதன், மூர்த்தி, அருண், பிரவீன் உட்பட பலர் பங்கேற்றனர். சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்த வலியுறுத்தி திருபுவனை ஸ்பின்கோ கூட்டுறவு நுற்பாலை தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள கூட்டுறவு பதிவாளர் அலுவலகம் அருகே திருபுவனை ஸ்பின்கோ கூட்டுறவு நுற்பாலை தொழிலாளர்கள் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஸ்பின்கோ அனைத்து தொழிலாளர் சங்க ஒருங்கிணைப்பாளர்கள் சிவசங்கரன் தலைமை வகித்தார். பணி ஓய்வு பெற்ற 190 தொழிலாளர்களுக்கு பணிக்கொடை, பணியில் உள்ள 175 தொழிலாளர்களுக்கு பணி பாதுகாப்பை உறுதி செய்தல், தொழிலாளர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி திமுகவின் தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளர் டாக்டர் நிதிஷ் இல்லம் தேடி சென்று கழக நிர்வாகிகளை சந்தித்து தேர்தலை எதிர்கொள்வது குறித்து கருத்துக்களை கேட்டறிந்தார். புதுச்சேரி திமுகவை மென்மேலும் வலுப்படுத்தி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா புதுச்சேரி முழுக்க அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்களை உருவாக்கும் வகையில் செயல்பட்டு வருகிறார். அந்த வகையில் தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளராக மாநில இளைஞர் அணியின் துணை அமைப்பாளர் டாக்டர் நிதிஷை நியமித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தட்டாஞ்சாவடி தொகுதி திமுகவை தேர்தலுக்கு தயாராகும் பணியில் டாக்டர் நிதிஷ் இறங்கியுள்ளார். முதற்கட்டமாக தொகுதி செயலாளர் ஆறுமுகம் மற்றும் அவைத் தலைவர் கணேசன் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர்கள் இளம்பருதி, ரவீந்திரன், மகளிரணி செயலாளர் காயத்ரி ஸ்ரீகாந்த், அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மதிமாறன் ஆகியோருடன் இணைந்து தொகுதியில் உள்ள கழக அனைத்து நிர்வாகிகளை இல்லம் தோறும் சென்று சந்தித்து
2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அடுத்த கட்ட செயல்பாடுகள் குறித்து ஆலோசித்து அவர்களின் கருத்துக்களையும் கேட்டு பெற்று வருகிறார். அதன் ஒரு பகுதியாக கவுண்டன்பாளையம், மோகன் நகர், திலகர் நகர், புதுப்பேட், பாக்கமுடையான்பேட் போன்ற பகுதிகளில் உள்ள கழக நிர்வாகிகளை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது டாக்டர் நிதிஷுடன் கழக நிர்வாகிகள் ராஜசேகர், குடியரசு, பழனிசாமி, ராஜா, திருலோகு, ஞானசேகரன், வீரபாண்டியன், சுகுணா, வீரமணி, அய்யனாரப்பன், சீனிவாசன், சிவசங்கரன், சுரேஷ், வேலன், பிரகாஷ், முத்து, சுந்தர், ராமமூர்த்தி, சிவதாசன், சங்கர், மணிபாலன், ஆறுமுகம், வெங்கடேசன், நடராஜன் மற்றும் பல தொகுதி கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருபுவனை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா பிறந்தநாளை முன்னிட்டு தொகுதி தலைவர் ராஜா தலைமையில் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. திருபுவனை சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா பிறந்தநாளை முன்னிட்டு திருபுவனை என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி தலைவர் ராஜா சரளராஜா தலைமையில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. 100க்கும் மேற்பட்ட தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து பூங்கொத்து வழங்கி கேக் வெட்டி கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பாண்டியன், தொண்டரணி மாநில துணைத் தலைவர் ஜானி, கலிதைத்தால் குப்பம் செந்தில் மற்றும் சந்தோஷ், வேலு, பிரபு, ராஜி, விவேக், அசோக், ஏழுமலை, முத்துராமன், பூபாலன், ராமு உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு முனைவர் அருள்செழியன் தலைமையில் உழவர்கரை தொகுதி சார்பாக பூங்கொத்து வழங்கி பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. அதிமுக மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் பிறந்த நாளையொட்டி அவரை நேரடியாக பல கட்சி தலைவர்கள், அதிமுக நிர்வாகிகள் ஆகியோர் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதி அதிமுக பிரமுகரும் மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவருமான முனைவர் அருள்செழியன் தலைமையில் உழவர்கரை தொகுதியைச் சார்ந்த முருகன், கெவின், அரவிந்த், ராம், லட்சுமணன், ஜோசப் மற்றும் அருள்செழியன் ஆதரவாளர்கள் 50க்கும் மேற்பட்டவர்கள் நேரடியாக சென்று ஆளுயர மாலை அணிவித்து பூங்கொத்து வழங்கி பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் இளைஞரணி மாநில பாசறை செயலர் தமிழ் மற்றும் அதிமுக பிரமுகர் பிரபாகரன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஸ்ரீராம் நகரில் உள்ள ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நல சங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஸ்ரீராம் நகரில் உள்ள ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நல சங்கத்தில் ஆயுத பூஜை விழாவை முன்னிட்டு அற்புதராஜ், பலராமன், சத்யபாமா, ராமலிங்கம், மரிய திரேசா, பாலமுருகன், அர்ச்சனா, செல்லப்பெருமாள், சங்கர சீனிவாசன், ஏழுமலை, மேகநாதன், இளஞ்செழியன், ஜெயக்குமார், பொன் செந்தில்குமரன், ஆனந்த், தேவராஜுலு ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் சங்க தலைவர் அற்புதராஜ் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். அப்போது சங்க நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 11,210 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 177 ரூபாய். புதுவையில் தீபாவளி பண்டிகைக்கு ரூபாய் 570 மதிப்புள்ள இலவச மளிகை தொகுப்பு, முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுவையில் போலி போலீஸ் அதிகாரியாக உருவெடுத்து மூதாட்டியை ஏமாற்றி 3 பவுன் தாலிச்சையின் பறிப்பு, மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் உள்ளூர் சேவை வரியினை நீக்க வேண்டும், திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தினர் முதல்வரிடம் மனு. காவல்துறையினர் மாணவர்கள் மீது தவறான வழக்கு பதிவு செய்ய முயற்சி செய்து வருகிறார்கள், தேசிய மக்கள் மன்றத்தினர் குற்றச்சாட்டு. ஓய்வூதியர்களுக்கு எதிரான பென்ஷன் திருத்த சட்டத்தை எதிர்த்து ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டு மேடை புதுச்சேரி கிளை சார்பில் போராட்டம்.